அண்மை செய்தி. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கால அவகாசம் கேட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? போக்குவரத்து துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாயுமானவனிடம் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் தாயுமானவன், இது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயங்க தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரை சந்தித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அவகாசம் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அடுத்த 3 நாட்கள் விடுமுறை நாள் என்பதால் அவகாசம் வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்புல போக்குவரத்துறை அமைச்சரிடம் சிவசங்கரிடம் வலியுறுத்தல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துல முன்பதிவு செய்திருப்பதாகவும் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு அழைப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு போக்குவரத்துறை அமைச்சர் பதிலளித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயங்க அனுமதி இல்லை என போக்குவரத்துறை ஆணையர் திட்டவட்டமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயங்குவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் போக்குவரத்து துறை ஆணையர் சண்முக சுந்தரம் தெரிவித்திருக்கிறார். ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்க நிர்வாகிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் ஆம்னி பேருந்து வசதியை அறிமுகம் செய்திருந்தது. அந்த வகையில பல்வேறு வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் 547 ஆம்னி பேருந்துகள் சுற்றுலா நோக்கத்தில் இயங்காமல் முழுக்க பயணிகளை போக்குவரத்திற்காக அந்தந்த பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இயக்கப்பட்டு வருவது தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில தான் இதன் காரணமாக போக்குவரத்துறைக்கு கணிசமான அளவு வரி ஏய்ப்பு நடப்பது தெரிய வந்திருந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாடு பதிவெண்ணிற்கு மாற்றாமல் தொடர்ச்சியாக வெளிமாநில பதிவெண்ணிலேயே இந்த பேருந்துகளை இயக்கி வந்த ஒரு சூழல்ல இந்த கால அவகாசம் என்பது இன்று இரவுடன் நிறைவடைகிறது. நாளை முதல் வெளிமாநில பேருந்துகள் தமிழகத்தில் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போக்குவரத்துறை ஆணையரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையிலும் தோல்வி என்பது கிடைத்திருந்தது. தோல்வியின் அடிப்படையில நாளை முதல் கட்டாயம் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் இயக்கக்கூடாது என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அமைச்சரும் இது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவு செய்வதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தான் போக்குவரத்துறை அதிகாரிகளை நாம் கேட்டிருந்த போது கட்டாயம் நாளை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க அனுமதிக்க மாட்டோம், மீறி இயக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், மேலும் இயக்கப்படக்கூடிய பட்சத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் கட்டாயம் சிறை வைக்கப்படும் என்ற ஒரு கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.